பத்தினியை கண்டா பிடிக்காது, பத்தினிக்கு பத்தியை கண்டா பிடிக்காது, எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை. அந்த காலத்துலேருந்தே சண்டை போட்டவர்கள் உண்டு. ஆனால் இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து அந்த பெற்றோர்கள் நம்மக்கிட்ட வந்து வீட்டில் வந்து தனியாக அழும்போது தான் நமக்கு தெரியுது எதனால் அவள் பிரிஞ்சார். என்ன விஷயம் இருக்கும் தெரியுமோ? அந்த பெண்மணி ஏதோ தனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருப்போம், அந்த பிள்ளை வந்து எனக்கு இது நன்னா இல்லையேன்னு சொல்லியிருப்பான், இதனால் பிரிஞ்சிருப்பான். எவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை சண்டைங்க இது. ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம். அதனால் பிள்ளைகளை வளர்க்கும் போது நான் சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஒன்லி டு பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், டு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். வளர்க்கும் போதே தவறு சொல்லக்கூடிய எண்ணத்தை கொஞ்சம் நம்ம தவிர்த்து வளர்க்கணும். ஆற்றுல வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலேன்னு சொல்கிறாங்க, அதை பெருமையாக சொல்லுவா. அப்படி சொல்லவே கூடாது. என்ன போடுறாளோ வீட்டில் ஆசையோடு பண்ணி போடுறா, அதை சாப்பிட தெரிய கற்றுக்கணும். அது என் திருத்தாயாருடைய தாயாருடைய தந்தையார், அதாவது என் கொள்ளு தாத்தா, அவருக்கு 6 பொண்ணும். அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்போ எங்கள் பாட்டியும் ஒரு பொண்ணும், அவளுக்கு இருந்த தங்கைகள்லாம் ஆற்றுல இருந்தா. அப்போ கல்யாணம் ஆலை. அப்போது தாத்தா வந்து என் கொள்ளு தாத்தா வந்து கார்த்தால சாப்பிட்டுட்டு போகிறான். அப்போ என் கொள்ளு பாட்டி பெருமாளுக்கு தளிகை பண்ணிவிட்டு பரிமாறுவோம். அப்போது அவர் கிளம்பி போனோடனே இவாள்லாம் உட்காரும்போது தான் தெரியுமா சாத்துமதில் உப்பே இல்லைன்னு. சாயங்காலம் வந்து அவர் உத்தியோகத்தை பார்த்துட்டு வருவார். உத்தியோகத்தை பார்த்துட்டு வரும்போது கேட்பாளாம், இப்போ சொல்லப்படாதா சாத்தமதில் உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாதானா? அப்போ அவர் சொல்லுவாராம், ஆற்றுல ஒருத்தர் பண்ணி போட்டால் அதில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லுவாராம்.